உனக்கான மலையேற்றத்தை தொடங்கி வைக்கும் நேரம் வந்து விட்டது. இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்து விட்டேன். இது எதை தேடினாயோ அது உன்னிடத்தில் வந்து சேர காலம் நேரம் வந்து விட்டது. உனக்கு எது நிலையானது என்று தெரிந்துவிட்ட போதிலும் நிலையற்றதை ஏன் தேடிக்கொண்டிருக்கின்றாய்? நிலையானது எது தெரியுமா? இந்த முருகனின் அன்பும் பாசமும் அக்கறையும் தான். என் பிள்ளையே, நான் வேலோடும் மயிலோடும் வந்து இருக்கும் போது என் கொடி என் கையில் பறக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையிலும் இனி ஏற்றம்தானே இருக்கப் போகிறது. ஏணிப்படிகளில் ஏற ஆரம்பித்து விட்ட போதிலும் சுற்றி முற்றி உள்ளவர்கள் அங்கு என்னை ஊற்றி கீழே தள்ளுவதற்கல்லவா என்னை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ அங்கு மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய். கலங்காதே என் தங்க பிள்ளையே. உனக்கான பாதத்தினை நான் இங்கு காண்பித்து கொண்டு இருக்கும்போது அந்த பாதத்தின் பயணத்தின் வழியே நீ கடைபிடித்து கொண்டே இரு. இனி வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருப்பேன். நீ உண்மையாக நேசித்தால் கண்டிப்பாக உன்னப்பன் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் வந்து சேரத்தான் போவார்கள். ஆனால் உன்னை கண்கலங்க வைத்துவிட்டு, உன்னை ஓரம் கட்டிவிட்டு, உன்னை தூர வைத்து விட்டு அங்கு எப்படியாவது முன்னேற்றத்தின் பாதையை அடைந்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுவிட்டவர்கள் எல்லோரும் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற உண்மையை உனக்கு சொல்வதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மனிதர்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினமானதாகவும் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவசியமானதாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றது. சில பேர் உள்நோக்கத்தோடு நம்மிடம் பழகி கொண்டு இருக்கின்றார்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு பழகிக்கொள் என்று நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றேன். நீ மிகவும் திறமைசாலியான என் குழந்தையாக இருக்கும்போது யார் எப்படி உன்னிடம் பழகி கொண்டு இருக்கின்றார்கள், யார் எந்த நோக்கத்தோடு உன்னிடம் அணுகி கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ இங்கு சுதாரித்துக்கொள். உன் திறமையை நீயாகவே இங்கு வீணடித்து விடாதே என் கண்ணே. நிலை மாறும். இந்த உலகில் உன்னுடைய அன்பு மட்டும்தான் நிலையானது. அதே போல் இறைவனிடம் நிலை மாறாத அன்பின் கொண்டால் நிலையான அன்பு உன்னை தேடி வரும். எந்த நிலையிலும் நிலையான விஷயத்தை மட்டும் கையில் வைத்துக்கொள். நிலையானது எதுவென்றால் இந்த முருகனின் அன்பு மட்டும்தான், இந்த கந்தனின் கடைக்கண் பார்வை மட்டும்தான். இதோ உனக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது உண்மையான விஷயம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அதை தேடி வரத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு நீ காத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கத்தான் போகிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் தங்கமே. உன்னை விட்டு பிரிந்து செல்லும் போது நீ அதை பற்றி கண்கலங்கவோ கவலைப்படவோ வேண்டாம். எப்போ வேண்டுமானாலும் நான் உன்னை வந்து சேருவேன் என்று தெரியாதா? அவர் போய்விட்டார், இவர் போய்விட்டார் என்று கடந்துவிட்ட உறவுகளை நினைத்து உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றது. நான் வருவேன் என்று சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றேன். அதன் பிறகும் ஏன் சற்றும் உன் மனதை நீ நிலை தடுமாற வைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்வில் மிக முக்கியமான தருணம். உன்னிடம்தான் நான் உனக்கான விஷயத்தை இங்கு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையாக உன்னிடம் பழகி ஏமாற்றி விட்டார்களே என்று உன் மனம் காயப்பட்டும் கஷ்டப்பட்டும் கொண்டு இருக்கின்றது. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியாமல் நீ தவியாக தவிக்கும் என் பிள்ளையே, உனக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இங்கு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். எப்படியாவது என் பிள்ளையின் உயரத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்று இப்பொழுது வைராக்கியத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வைராக்கியம் வெற்றி பெறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உன்னை விட்டு போனவர்கள் எல்லோரும் உனக்கானவர்கள் இல்லை. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கு கஷ்டத்தின் காயத்தின் கொடுத்து விட்டு போனவர்களை பற்றி ஏன் பிள்ளையை நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? சிந்திக்காதே. எவ்வளவுதான் உனக்கு அவர்கள் உறுதுணையாக இருந்தாலும் இப்பொழுது கஷ்ட காலத்தில் அல்லவா, கடுமையான கஷ்ட காலத்தில் அல்லவா உன்னை விட்டு இங்கு பிரிந்து இருக்கிறார்கள். இந்த ஏமாற்றம் உன் வாழ்வில் இறுதி வரை இருந்து கொண்டுதானே இருக்கின்றது. மீண்டும் வருவார்களா மாட்டார்களா என்று ஏக்கத்தை வளர்த்து கொண்டு இருக்காதே. நான் உன்னுள்ளே இருந்து கொண்டு இருக்கும்போது, இந்த அப்பனானவனின் நிலையானவனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து தங்கமி அழுது புரண்டோடி கொண்டு இருக்கின்றது? எப்படி எந்த விஷயத்தை செய்தாலும் நான் உனக்காக ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டுதான்
இருக்கின்றேன். உறவுகள் எவ்வளவு பொக்கிஷமானவர்கள் தெரியுமா? உறவுகளை தொலைத்துவிட்டு இன்று எத்தனையோ பேர் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். சிலரின் அன்பு சில பேருக்கு மிகவும் அற்புதமானதாகவும் அதிசயமானதாகவும் இருந்து கொண்டு இருக்கும். நம்முடன் பிடிப்பவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி உண்மையாக நேசித்தால் அந்த உறவின் மதிப்பே வேறுதான். உண்மையாக நேசித்து விட்டு சில சமயங்கள் பெரிதலும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த விஷயத்தில் நான் உனக்கு சாதகமாகத்தான் இருப்பேன். ஏனென்றால் ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமாக இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் பதற்றமை அடைய வேண்டாம். யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை உனக்கு நான் சொல்வதற்காக இருக்கின்றேன். என் தங்கமே, எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த முருகனின் மீது மட்டும் முன்பாரத்தை செலுத்தி கொண்டே இரு. அப்பனே முருகனே, நான் இதை உன்னிடம் சொல்லிவிட்டு தான் செய்கிறேன். மறுபடி என்னை சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்காதே. நான் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உனக்கான விஷயத்தில் செய்து கொண்டு தானே இருக்கின்றேன். உனக்கான பூஜைகளில் கவனத்தை செலுத்தி கொண்டு தானே இருக்கின்றேன். உன் அன்பில் நான் மூழ்கி கொண்டு தானே இருக்கின்றேன். அதன் பிறகும் என்னை கைவிட்டு விடாதே என்று மட்டும் சொல்லிவிட்டு உன் காரியத்தில் கவனத்தை செலுத்து. அதன் பிறகு நான் தரும் மாற்றத்தை நீ நிலையாக வைத்துக்கொள். நிச்சயம் வெற்றி என்னும் ஒன்றை நான் உனக்காக தருவதாக இருக்கத்தான் போகிறது. நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எத்தனை காரியத்திலோ நான் எல்லா நேரத்திலும் உனக்கு வெற்றியை தானே கொடுத்திருக்கிறேன். உன்னால் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதை உனக்கானதாகத்தான் தரப்போகிறேன். அதனால் அத்தான் சொல்கிறேன், நல்ல விஷயத்தை நீ செயல்படுத்தி கொண்டே இருப்பதற்கு நல்ல எண்ணத்தை மட்டுமே விதைத்து கொண்டு இரு. இதை என்னப்பன் தரத்தான் போகிறேன். என்னப்பன் எனக்காக இதைத்தான் செய்ய போகிறான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நான் உனக்கானது என்று தெரிந்துவிட்ட பிறகும், உனக்கு தேவையானது என்று புரிந்துவிட்ட பிறகும் என் பிள்ளையை உனக்கு கொடுப்பதிலிருந்து விலகுவது இல்லை. உன்னை விட்டு சென்றவர்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார்கள், உனக்கு காயத்தை கொடுத்து விட்டார்கள், உன் வெற்றியை தடுத்து விட்டார்கள். அதையெல்லாம் இப்பொழுது நீ நினைத்து கொள்ள வேண்டாம். நான் அவர்கள் வீட்டிற்கே சென்று விட்டேன், அவர்கள் இல்லத்திற்கே சென்று விட்டேன். என் பிள்ளையவா கஷ்டத்தை கொடுத்து நிம்மதி அடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். உனக்கு எந்த வெற்றி கிடைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த வெற்றியை அவர்களுக்கு நான் தடைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளை என்று தெரிந்துவிட்ட போதிலுமா உனக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, நீ அழவேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் உன்னை என் கருவறைக்கு அல்லவா நான் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். என் கண்ணுக்குள் வைத்தல்லவா பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். பொக்கிஷமாக இருக்கும் என் பிள்ளையே, நீ எதை தேடினாயோ அதை நீ இந்த அப்பன் முருகனே உன் கைகளில் கொண்டு சேர்க்கும் நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டேனே. இனியும் மனம் வருந்துவதற்கு என்ன இருந்து கொண்டு இருக்கின்றது? வருத்தங்களும் காயங்களும் காணாமல் தான் போகிறது. உன் கஷ்டத்தை கரைப்பதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். சோதனைக்கும் வேதனைக்கும் இடையில் சிக்கி தவித்து கொண்டு கண்ணீர் மட்டுமே என் பிள்ளைகள் இங்கு வடித்து கொண்டு இருக்கின்றார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவியாக தவிக்கும் என் குழந்தையை, உன் வாழ்க்கையின் கனவுகளை நிஜமாக்குவதற்கு உன் விதியோடு நான் போராடி கொண்டு இருக்கின்றேன். இனி உன் போராட்டம் முடிவுறும் தருணத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த முருகன் திட்டமிட்டு இருக்கும்போது நீ யாரை பற்றியும் கலங்கவே வேண்டாம், யாரை பற்றியும் கவலைப்படவே வேண்டாம். உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி செல்வது உன் குருவாக மட்டுமல்ல, உன் தாயாக இந்த முருகன், உன் தந்தையாக இந்த முருகன், உன் உறவாக இந்த முருகன், உன் துணையாக இந்த முருகன், சுற்றும் உன் நட்புமாக இருந்து உன்னை செதுக்கிக் கொண்டு உன்னை ஏற்றத்தில் நான் ஏற்றி வைப்பதற்காக இங்கு தயாராகிவிட்டேன். என் பிள்ளையே, இனி நீ கண்கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் தான் கண்கலங்க போகிறார்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள் தான் கண்கலங்க போகிறார்கள். ஏனென்றால்
என் பிள்ளைகள் தெரிந்தும் தெரியாமலும் கூட யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் நற்பலனை மட்டும்தான் மற்றவர்களுக்கு விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். தவறே செய்தாலும் அப்பனே முருகனே அவர்கள் தெரிந்தும் தெரியாமலும் தவறு செய்து விட்டார்கள். அவர்களுக்கும் சேர்த்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் பிள்ளையா குற்றத்தை சுமத்தி கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, இனியும் எதை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். இனியும் நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்க வேண்டாம். உன் வருத்தத்திற்கு மருந்தாக, உன் வருத்தத்திற்கு தீர்வாகத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேனே. யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? இந்த அப்பன் முருகன் தான் உன் விதியை தீர்மானித்து விட்டேனே. கிறுக்கல்களில் வைத்து விடுவேனோ என்று மட்டும் எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் என் செல்ல பிள்ளைகளுக்கானது எழுதியது ஒருபொழுதும் தப்பாக போகாது என்பதை மட்டும் புரிந்து கொள். நடக்கின்ற விஷயிலும் நடக்கின்ற ஒவ்வொரு தருணமும் நீ கடந்து வருகின்ற பொழுது இந்த அரோகரின் பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று இந்த முருகனை மட்டும் நீ கரம் பற்றிக்கொள். அரோகரா என்ற உடனே உன் மனதில் புத்தம் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். அப்பனே, கழுத்தை நெருக்கின்ற பிரச்சனை வந்தாலும் என் கையை பிடித்து கரையை நீ இங்கு கடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன கவலை? என்னவன் முருகன் என்னருகில் இருக்கும் போது, என் பாலசுப்பிரமணியன் என்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது நான் எதற்காக கண்கலங்க வேண்டும்? எல்லளவும் எனக்கு பயம் இல்லையே என்பதில் நீ உறுதியாக என்னை கரம் பற்றிக்கொள். இங்கு நீ சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என் செவிகளில் வந்து சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதோ உனக்காக நான் இங்கு உன்னை உயர்த்தி கொண்டேதான் இருப்பேன். உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ, யாரெல்லாம் உன்னை கூனி குறுக வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் கண்முன்னே இந்த அப்பன் முருகன் உன்னை யாருமே எதிர்பாராத வகையில் உன்னை அதிசயிக்கத்தான் வைக்கப் போகிறேன். உன்னை புகழின் உச்சிக்கே அழைத்து செல்ல போகிறேன். சோதனையின் காலத்தை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். கருமாவையெல்லாம் கழித்து விட்டாய். இனி இந்த அப்பனின் அருள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. 12 கைகளோடு இந்த முருகன் நான் உனக்கானது அள்ளித்தர வந்திருக்கும் போது எதற்காக என் பிள்ளை நீ அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய்? நீ அலைந்து ஓய்ந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. இனி எதை நினைத்தும் நீ அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சற்றும் இனி தாமதிக்க போவதே இல்லை. என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதில் இருந்து உனக்கு வேண்டியதை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்து என் இடத்தில் வேண்டினாயோ, எது உனக்கானது என்று நீ அங்கும் இங்குமாக பதற்றப்பட்டு கொண்டிருந்தாயோ, அதை நான் உனக்காக கொடுப்பதிலிருந்து சற்று விலகுவதே கிடையாது. நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் தருவதற்குத்தான் இந்த அப்பன் முருகன் வந்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் மோவாக நானே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து தங்கமே அழுது கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளுகின்ற காலமும் கட்டமும் வந்துவிட்டது அல்லவா? இப்போதாவது புரிந்து விட்டாயா? எனக்காக யார் இருக்கிறார், யார் இருக்கிறார் என்று கேட்டாய். உனக்காக இந்த அப்பன் முருகனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீ எப்பொழுது முழுமையாக புரிந்து கொள்கின்றாயோ அன்று முதலே உனக்கானது உன்னை தேடி வரும். இந்த முருகனின் அருள் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும். நிச்சயமாக மற்றதெல்லாம் ஆகி மட்டும்தான் என்பதை மட்டுமே உணர்ந்து கொள். என் தங்கமே, என் காலடியில் விழுந்து விட்ட பிறகு மற்றவர்களின் உதவியை ஏன் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த தந்தையின் உதவி உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்ட போதிலும், இந்த தகப்பனின் உதவி உனக்கு கிடைத்துவிட்ட போதிலும் மற்றது எல்லாம் நீ எதிர்பார்க்க வேண்டாம். உன் தடைகளை எல்லாம் தட்டி தூக்கும் நேரம் வந்து விட்டது. எது உனக்கானது என்று இத்தனை காலம் நினைத்து கொண்டு இருந்தாயோ அதுவே உன்னை விட்டு போய்விட்டதே என்று நீ அழுது கொண்டு இருந்தாய் அல்லவா? இதுதான் உலகின் யதார்த்தம், இதுதான் உலகின் நிஜம். எந்த ஒன்றையும் நீ உனக்கானது என்று நினைத்து கொண்டு இருக்காது. எல்லாம் இந்த அப்பனின் அருளால் எது உனக்கு என்று சேர்ந்திருக்குமோ அது உனக்கானதாக வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரே நோக்கோடு செயல்படும். அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து சிந்தனை செய்து உன் வாழ்க்கையின் அடுத்தடியை எடுத்து வைத்து கொண்டு இரு. என் பிள்ளையே,
பிள்ளையை தர்மத்தின் வழி நடக்கும்போது சில தரும சங்கடங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அந்த தரும சங்கடத்தை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு இருக்காதே. அதை தூக்கி தூர எறிந்துவிட்டு உன் வேலைகளில் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு. உன் வெற்றியை உன்வசமாக்குவதற்குத்தான் இந்த முருகன் உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கின்றேன். இனியும் மனம் அருந்த வேண்டாம். உன் பிரச்சனை இங்கு தலை தூக்கி ஆடுகின்றதோ என்று நினைத்து கொள்ளாதே. அத்தனையும் இந்த அப்பன் முருகன் தூள் தூளாக்கி உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன். நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எதை நினைத்தும் நீ அழுது கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. வெற்றி வாகை சூடும் நேரம் வந்து விட்டது. ஏற்றத்தை பார்க்கும் பொழுது இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி தருவேன். யாம் இருக்க பயமேன்.